நம்ம பார்க்க போறோம். மசாலா வறுவல் போடுறோம். நம்ம சமையல் பண்ணும்போது தனி மிளகாத்தூள், தனி தனியாத்தூள், தனியா மஞ்சத்தூள் யூஸ் பண்றோம். தனியா சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த வாசனை, அந்த டேஸ்ட் வந்து தனியால வருது. அதனால தனியாத்தூள் யூஸ் பண்றோம். நீங்க கரம் மசாலா யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வராது, அந்த வாசனை மட்டும் தான் வரும். அதனால தான் தனியாத்தூள் கரம் மசாலா ஜாஸ்தி யூஸ் பண்றது இல்லை. நீங்க கேட்கலாம், இந்த சீரகத்தூள் யூஸ் பண்ண அப்படி இருக்குன்னு. சீரகத்தூள் யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து அந்த பிளேவர் நல்லா கிடைக்கும். அந்த தனியாத்தூளுக்கு டேஸ்ட் வந்து சீரகத்தூளுக்கு வராது. அதனால நான் மெயினா வந்து என்னுடைய குக்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு அரவை, அது என்ன டைஜஷனுக்கு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இவ்வளவு நம்ம குக்கிங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரவை இருந்துச்சுன்னா வெரைட்டிஸ் நிறைய செய்யலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது ஒன்று கொஞ்சம் அப்படியே அடுப்புல வச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டு பக்கமும் என்ன பண்றோம், ஒரு
சாம்பார் சாதத்தோட தயிர் சாதத்தோட பழைய சாதத்தோட கிளாஸாக இருக்கும். நீங்கள் செய்யுங்க.